Hello LPKPs and குடிபானை சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் மறுபடியும் உங்க எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு வெப்சைட் வந்து ரொம்ப ஃபேமஸா இப்போ வந்து ட்ரெண்டிங்ல வந்து போயிட்டு இருக்கு. இந்த வெப்சைட்டோட நேம் வந்து axahealthcare.net. ஸோ இந்த வெப்சைட் பத்தி ரிவ்யூ பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள ஒரு ப்ரிவியூ வீடியோ வந்து தயவுசெய்து பாருங்க. அப்பதான் இந்த மாதிரி சிமிலர் கைண்ட்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸ் வந்து எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குங்கிற ஒரு பேசிக் அவேர்னஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக நம்மளால 54,128 ரூபா வந்து 2 நாள்ல நம்மளால வந்து ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத ரொம்ப ஜெனுவினா நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில நிறைய பிளான்ஸ் வந்து வச்சிருக்காங்க, நிறைய ப்ராடக்ட் பேக்கேஜஸ் வந்து வச்சிருக்காங்க. இதுல நம்ம சிம்பிள் டாஸ்க் வந்து பண்ண போறோம். ரெஃபரல் செக்ஷனை வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்றது மூலமாக நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை இந்த வெப்சைட் வழியா நம்மளால வந்து வித்ட்ரா பண்ண முடியுமா அப்படிங்கறத ரொம்ப ஜெனுவினா நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். அதே மாதிரி இந்த வெப்சைட்ல வந்து தொடர்ந்து வந்து ஒர்க் பண்றதுக்கு வந்து செக்யூரிட்டி டெபாசிட் ஃபீ இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து பே பண்ணாதான் நம்ம வந்து அமௌண்ட்டை வந்து இந்த வெப்சைட்ல இருந்து வித்ட்ரா பண்ண முடியுமா அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த வெப்சைட்ல வந்து தொடர்ந்து நம்ம வந்து வேலை பார்க்க முடியுமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த axahealthcare.net வெப்சைட்டோடைய ஜெனுவின் ரிவ்யூ போகலாம். ஸோ இந்த வெப்சைட் பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வெப்சைட் வந்து axahealthcare.net. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செக்ஷனுக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கும். இந்தியன் நம்பர் தான், +91 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்மளுடைய பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணும். பாஸ்வேர்டு வந்து செட் பண்றதுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பெருசா எதுவுமே இல்லை. இன்விடேஷன் கோடை வச்சு தான் நம்ம வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு பிறகு சென்ட் அப்படின்னு வந்து கொடுத்தீங்கன்னா 1 டைம் பாஸ்வேர்டு வந்து வரும். ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுடைய மொபைலுக்கு வந்து எஸ்எம்எஸ் வரும்போது அதுல உள்ள டிஸ்பிளே நேமுக்கும் இந்த ஆக்ஸா ஹெல்த் கேருக்கும் சம்மந்தமே இருக்காது, ஃபர்ஸ்டே சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கு பிறகு அந்த 1 டைம் பாஸ்வேர்டு என்டர் பண்ண பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன் நவ் அப்படின்னு வந்து கொடுங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நவ் கொடுத்த பிறகு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நியூ மெசேஜ் அப்படின்னு வந்து வரும். ஸோ ப்ராடக்ட் டீடைல்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் பிரைஸ் வந்து 8,890. டிஸ்கவுண்ட் பிரைஸ் வந்து இப்போ வந்து 6,223 ரூபா. டெய்லி இன்கம் வந்து 5,512 ரூபா. இது வந்து உங்களுக்கு 5 நாள்ல வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த 5 நாளுடைய டெய்லி இன்கம் நீங்க டோட்டல் பண்ணி பாத்தீங்கன்னா 27,560 ரூபா. ஸோ இப்படி வந்து கொடுக்குறாங்க. இதே மாதிரி ஈக்விட்டி ஃபண்ட் 2ல வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 40,448 ரூபா வந்து 4 நாள்ல வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. டெய்லி இன்கம் வந்து 10,112 ரூபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்கவுண்டட் பிரைஸ் ஒவ்வொன்றுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஈக்விட்டி ஃபண்ட் 4, 5 அப்படின்னு வந்து ஸ்க்ரோல் பண்ணி நீங்க வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு ஓகே அப்படின்னு வந்து கொடுக்கலாம். ஸோ இதுல வந்து நமக்கு அதே மாதிரி ஒரு டேபிள் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல உங்களுக்கு செக்ஷன் வந்து கோத்ரூ பண்ணும்போது நிறைய பேர் வந்து ரீசார்ஜ் வந்து பண்ண மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. மொபைல் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து அபவுட் அஸ் செக்ஷன் வந்து கோத்ரூ பண்ணும்போது ஆக்ஸா ஹெல்த் வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் டிவிஷன் ஆஃப் ஆக்ஸா குரூப் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் வந்து ஒரு ப்ராப்பரான கேலரி ப்ரூஃப்ஸ் வந்து பார்க்க முடியல. சரி, இதை வந்து நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணலாம். ஸோ ஆக்ஸா ஹெல்த் அப்படின்னு வந்து நம்ம சர்ச் பண்ணும்போது, கூகுள் சர்ச் பண்ணும்போது ஆக்ஸா ஹெல்த் கேர் கம்பெனி அப்படின்னு வந்து தெரியுது. ஒரு இன்சூரன்ஸ் அப்படின்னு வந்து தெரியுது. ஆனா நீங்க ஒன்று நோட் பண்ணணும், இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்புக்கும் சம்பந்தம் கிடையாது. ஸோ இந்த டேபிள் வந்து ஒன்ஸ் அகெயின் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நீங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த ஒர்க்கை நீங்க வந்து பார்க்கலாம். போனஸ் அப்படிங்கிற செக்ஷன்ல வந்து ஒரு போனஸ் கோட் ஆர் மேபி சைன்இன் கோட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைன்இன் கோடை எங்க பார்க்கணும்னா டெலிகிராம் சேனல்ல போய் பார்க்கணும். ஸோ இதுல வந்து செக்இன் அப்படிங்கிற செக்ஷன் வந்து இருக்கு. ஸோ எல்லா இடத்துலயும் 2 rupees அப்படின்னு வந்து இருக்கு. நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. டெய்லி வந்து நீங்க சைன் நவ் அப்படின்னு கொடுத்தா 2 rupees வந்து கிரெடிட் ஆயிரும். ஸோ இப்போதைக்கு நம்ம சைன் நவ் கொடுத்த உடனே 2 rupees இன்னைக்கு நம்ம கிரெடிட் பண்ணிட்டோம். இதே மாதிரி நாளைக்கு நீங்க வந்து சைன் நவ் கொடுத்தா உங்களுக்கு வந்து 2 rupees உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆக போகுது. ஸோ இதுல வந்து ரீசார்ஜ் செக்ஷன் வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து ரீசார்ஜ் அமௌண்ட்டை வந்து பேங்க் வழியாவோ இல்ல வந்து யூஎஸ்டிடி வழியாவோ நம்ம வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ரீசார்ஜ் அமௌண்ட்டை வந்து ஆட் பண்ணணுமாமா. ஸோ இதுல வந்து மினிமம் ரீசார்ஜ் அமௌண்ட் வந்து 150 rupees. ரீசார்ஜ் அமௌண்ட் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல உங்களுக்கு கிரெடிட்டட் மெசேஜ் வரலன்னா கஸ்டமர் கேரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேமெண்ட் வந்து யூபிஐல தான் வந்து பே பண்ண போறீங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி யூஎஸ்டிடி வழியாகவும் நீங்க வந்து உங்களுடைய ஃபண்டை வந்து ஆட் பண்ணலாம்.
ஸோ இப்படி உடனே நம்ம வந்து கிளிக் பண்ண உடனே ஜஸ்ட் வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல நமக்கு வந்து யூபிஐ பேமெண்ட் டீடைல்ஸ் வந்து வந்துட்டு. ஸோ இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணியும் நீங்க பே பண்ணலாம். இல்ல இந்த செக்ஷன்லயும் நீங்க வந்து பே பண்ணலாம் அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து இந்த 2 டீடைல்ஸ் வந்து குடுத்த ஆட்களு, இதே மாதிரி வித்ட்ராயல் பொறுத்தவரைக்கும் இதே செக்ஷன வந்து குடுத்திருந்தா பரவால்ல. பட் வந்து பேங்க் கார்ட வந்து அவங்க வந்து கேட்டிருக்காங்க வித்ட்ராயல் பொறுத்தவரைக்கும். ஸோ இதுல வந்து லெவல் அப்படிங்கிற செக்ஷன்ல வந்து விஐபி 1, 2, 3 அப்படின்னு வந்து இருக்கு. அதாவது நீங்க ₹300 நீங்க வந்து பே பண்ணிட்டீங்கன்னா, ₹20 உங்களுக்கு வந்து லெவல் போனஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்படின்னா நீங்க விஐபி 1 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இதே மாதிரி விஐபி 2க்கு வந்து ₹6,900 நீங்க வந்து பே பண்ணணும். ₹300 வந்து லெவல் போனஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்படி வந்து நெறைய லெவல்ஸ் வந்து அவங்க வந்து குடுத்துருக்காங்க. விஐபி 6 அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ₹2,59,900 நீங்க வந்து டெபாசிட் பண்ணணும். அதுக்கு வந்து ₹10,000 வந்து உங்களுக்கு லெவல் போனஸ் வந்து கிடைக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப் டவுன்லோடும் இத வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. டவுன்லோட் அப்படிங்கிற செக்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஆப் வந்து டவுன்லோட் ஆகுது. ஆன்லைன் சர்வீஸ் செக்ஷன் வந்து கோ த்ரூ பண்ணும்போது, நமக்கு வந்து வாட்ஸ்அப் சர்வீஸ், ஃபாலோ வாட்ஸ்அப் சர்வீஸ், ஃபாலோ டெலகிராம் குரூப் அப்படின்னு வந்து இருக்கு. வாட்ஸ்அப் சர்வீஸ வந்து கிளிக் பண்ணா, ஒரு கான்டாக்ட் நம்பர் வந்து தெரியுது. இதே மாதிரி நம்ம வந்து ஃபாலோ வாட்ஸ்அப் சர்வீஸ் அப்படின்னு வந்து குடுத்தா, ஆக்ஸா டெய்லி இன்கம் உடைய வாட்ஸ்அப் குரூப் இன்விடேஷன் லிங்க் வந்து இருக்கு. டெலகிராம் குரூப் வந்து கோ த்ரூ பண்ணும்போது, அரவுண்ட் ஒரு 5586 சப்ஸ்கிரைபர்ஸ் பக்கத்துல இருக்காங்க. ஓப்பன் இன் வெப் அப்படின்னு வந்து குடுப்போம். ஈக்விட்டி ஃபண்ட் 4 பத்தின டீடைல்ஸ் வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதுல வந்து போனஸ் கோட் வந்து குடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இந்த போனஸ் கோட என்ன பண்ணணும்னு நெனச்சோமா, அத அப்படியே காப்பி பண்ணி அந்த வெப்சைட்ல ஒரு செக்ஷன் இருக்குல்ல, அதுல அப்படியே பேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நெனச்சோம். பட் வந்து எக்ஸ்பயர்ட் அப்படின்னு வந்து மெசேஜ் வந்து வருது. ஸோ இந்த டெலகிராம் சேனல்ல வந்து கோ த்ரூ பண்ணும்போது, நமக்கு வந்து பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் வந்து நெறைய வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நெறைய பேர் வந்து இந்த வெப்சைட் வழியா ஏர்ன் பண்ணத வந்து காமிச்சிருக்காங்க. ஆனா நீங்க ஒண்ணு நோட் பண்ணணும். இந்த டெலகிராம் சேனல்ல டிஸ்ப்ளே பண்ண எந்த போனஸ் கோட நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும், போனஸ் கோட் எக்ஸ்பயர்ட் அப்படின்னு தான் வந்து காமிக்குது. ஸோ இந்த சேனல் பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து ஒரு டெலிஃபோன் நம்பர் இல்ல, ஒரு இமெயில் ஐடி வந்து இல்ல. பட் பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் மட்டும் தான் வந்து இருக்கு. ஸோ லாங் பேக் இந்த சேனல் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து தெரியுது. ஹாட் ஈவென்ட் செக்ஷன்ல வந்து வெல்னஸ் அண்ட் ரியாலிட்டி பத்தின சில டீடைல்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கூகுள் சர்ச்ல கிடைச்ச ஒரு இமேஜ் தான். ஸோ அகைன் உங்களுக்கு வந்து ரிமைண்ட் பண்றேன். இந்த ஒரிஜினல் கம்பெனிக்கும், ஒரிஜினல் வெப்சைட்டுக்கும், இந்த இன்வெஸ்ட்மென்ட் கம்பெனிக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது. ஆக்சுவலா சம்மந்தம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி எதுவுமே கிடையாது. ஸோ இதுல வந்து ப்ராடக்ட் டீடைல்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணும்போது, பிரைஸ் வந்து ₹450 வந்து குடுத்துருக்காங்க. நீங்க ஒன் டைம் பேமெண்ட் வந்து பண்ண போறீங்க. 27 நாளைக்கு டெய்லி உங்களுக்கு வந்து ₹198 உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ டோட்டல் இன்கம் வந்து அந்த 27 நாள் முடிவுல உங்களுக்கு வந்து ₹5,346 கிடைக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஃபண்ட் 2ல வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட் வந்து 1290 நீங்க வந்து பே பண்ண போறீங்க. 27 டேஸும் உங்களுக்கு வந்து ₹574 உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. 27 டேஸ் முடியும்போது உங்களுடைய டோட்டல் கியூமுலேட்டிவ் சம் ஆஃப் மணி வந்து ₹15,498 அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இப்படி வந்து நெறைய ஃபண்ட் 3, ஃபண்ட் 4 அப்படின்னு எல்லாம் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுல விஐபி அப்படின்னு வந்து இருக்கு, வெல்ஃபேர் ஃபண்ட் இருக்கு, ஆக்டிவிட்டி ஃபண்ட் இருக்கு. ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாம் நம்மளால வந்து கோ த்ரூ பண்ண முடியும். ஸோ நெறைய லெவல் கூட கூட உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட் வந்து கூட்டிக்கிட்டே வந்து இருக்காங்க. ஸோ டீம் செக்ஷன்ல உங்களுக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாமே ப்ராப்பரா உங்களுக்கு வந்து ரெஃப்ளெக்ட் ஆயிரும். ஸோ இன்விடேஷன் கோட் அப்படின்னு வந்து இதுதான். இதை வந்து நீங்க யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க உங்களுடைய ரெஃபரல் கோட் ஆர் மேபி இன்விடேஷன் கோட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அதுல இருந்து கமிஷன் வந்து எடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸிமமா உங்களுக்கு வந்து கமிஷன் ரேட் வந்து 32% அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து லெவல் ஏயா வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து லெவல் பி உங்களுக்கு அடியில, லெவல் சி வந்து லெவல் பிக்கு அடியில, லெவல் டி வந்து லெவல் சிக்கு அடியில. ஸோ இப்படி வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு லெவல் பொறுத்து உங்களுக்கு வந்து கமிஷன் ரேட் அப்படின்னு வந்து கிடைக்கும். மேக்ஸிமமா உங்களுக்கு வந்து 32% வந்து கமிஷன் ரேட் உங்களுக்கு வந்து கொடுக்கறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இல்ல வந்து கோ த்ரூ பண்ணும்போது, அதாவது ப்ரொஃபைல் செக்ஷன் வந்து கோ த்ரூ பண்ணும்போது நமக்கு ப்ராப்பரான கான்டாக்ட் செக்ஷன் அப்படின்னு வந்து இல்ல. ஒரு லைவ் கூகுள் மேப் லொகேஷன் வந்து இல்ல. ஆக்சுவலா எந்த லொகேஷன்ல இருந்து இந்த வெப்சைட் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேசிக் டீடைல்ஸ் வந்து இந்த வெப்சைட்ல பார்க்க முடியல. ஸோ இந்த வெப்சைட்ல இவ்வளவு இன்ஃபர்மேஷன் தான் வந்து இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து கூகுள் சர்ச்ல, அதாவது டெஸ்க்டாப்லயோ இல்ல லேப்டாப்லயோ சர்ச் பண்றோம். axahealthcare.net ரிவ்யூஸ் இல்ல வந்து axahealthcare.net ரியல் ஆர் ஃபேக் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ரெலவெண்டான
சூட்டபிளான சர்ச் ரிசல்ட்ஸ் வந்து வரவே இல்ல. மேபி இந்த வெப்சைட் வந்து ரொம்ப ரீசென்ட்டா லான்ச் பண்ணதுனால இருக்கலாம். இல்ல இந்த வெப்சைட்டோடைய ஜெனுவின் ரிவ்யூ வந்து யாருமே போஸ்ட் பண்ணல அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து கோ த்ரூ பண்ணும்போது இந்த வெப்சைட்ல வந்து நெறைய பேர் வந்து அமௌண்ட்ட இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வித்ட்ராயல் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஷேர் பண்றாங்க. அதத்தான் வந்து இந்த வெப்சைட் இந்த AXAHealthcare.net வந்து அவங்களுடைய டெலிகிராம் சேனல்ல வந்து இந்த மாதிரி பப்ளிக்கா வந்து இன்ஃபர்மேஷன் குடுத்திருக்காங்க. நெறைய பேர் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். நீங்க வந்து ஒரு அமௌண்ட் ஒரு பிக்ஸட் அமௌண்ட் வந்து தொடர்ந்து வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு 5 நாள் இன்வெஸ்ட் பண்றீங்க. 6வது நாள் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு டபுள் இன்வெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு வித்ட்ராயலும் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். அப்படியே வந்து ஒரு ட்ரிபிள் அமௌண்ட் நீங்க வந்து போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு இந்த வெப்சைட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த வாட்ஸ்அப் கான்டாக்ட் வந்து அக்சஸ் பண்ணவே முடியல. டெலிகிராம் கான்டாக்ட் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. இல்ல டெலிகிராம் சேனல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எப்படின்னா நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை யார்கிட்ட போய் கேட்பீங்க? எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? இந்த வெப்சைட் பொறுத்த வரைக்கும் நீங்க மட்டும் தான் இந்த வெப்சைட்ல வந்து ஏர்ன் பண்றீங்க. உங்களுக்கும் மத்தவங்களுக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னா ஓகே. ஆனா நீங்க இந்த வெப்சைட்ல ஜாயின் பண்ணிட்டு இன்னும் ஒரு 5 பேரை சேர்க்கணும், 10 பேரை சேர்க்கணும். அவங்க எந்தவித பேசிக் அவேர்னஸ் இல்லாம அவங்க இந்த அமௌண்ட்ட வந்து இந்த வெப்சைட்ல வந்து டெபாசிட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா நீங்க பண்ற ஒரு தப்பு மத்தவங்களையும் அஃபெக்ட் பண்ணுது. இது கிளியரா ஒரு MLM கைண்ட் ஆஃப் ஜாப். அதனால நம்ம கான்ஃபிடென்ட்டாவே நம்மளுடைய சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ், ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கறது, தயவு செய்து இந்த மாதிரி வெப்சைட்ஸ் பக்கத்துல போயிடாதீங்க. மேபி இந்த வெப்சைட் வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்த பிறகு க்ளோஸ் பண்ணலாம். வேற ஒரு டொமைனும் ஓபன் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. சில வெப்சைட்ஸ் ஒரு வாரத்துல க்ளோஸ் பண்ணலாம். சில வெப்சைட்ஸ் வந்து ஒரு வருஷம் கழிச்சு கூட க்ளோஸ் பண்ணலாம். பட் ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டினா நம்ம டைமை மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். நம்மளுடைய மணியை இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இந்த வெப்சைட் பக்கத்துல தயவு செய்து போயிடாதீங்க. வேற ஏதாவது ஒரு ஜெனுவினான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பார்க்கலாம். இந்த வெப்சைட் பத்தின உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிபிகேஷன்ஸ், குவெஸ்டின்ஸ், குவெரிஸ், பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. சோ இந்த யூஸ்ஃபுல் அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருந்திருக்கும் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு ஜெனுவினான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பி ஏர்னிங்.